இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சிம்பிளான ஒரு லேஸ் வச்சு எப்படி ஷேர் பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம். அதுக்கு நான் வெஜிடபிளுக்கு வந்து ஆனியன் எடுத்திருக்கேன். ஆனியன், கேரட் இதெல்லாம் வந்து சாப் பண்ணி எடுத்துக்கலாம். ஆனியனை சாப் பண்ணிவிட்டு நான் இன்றைக்கி ரெட் கேப்சிகம் எடுத்திருக்கேன். அதுமாதிரி நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிக்கலாம். அடுத்து தக்காளி வந்து 2 கட் பண்ணி வச்சாச்சு. புதினா முன்னையும் அந்த மாதிரி கட் பண்ணி வச்சாச்சு. கேரட்டை வந்து பீல் பண்ணிவிட்டு வந்து கேரட் வந்து நம்ம முழுசாக போட்டோம்னா ரொம்ப இனிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் வந்து நான் வந்து செதுக்கி எடுத்துக்கிட்டேன். அடுத்து நம்மளுக்கு தேவையான அளவுக்கு லேஸ் எடுத்துக்கலாம். அந்த லேஸை ஃபுல்லுக்குமே நல்லா வந்து க்ரன்ச் பண்ணிக்கிறணும். நல்லா சின்னதாக பண்ணிக்கிறணும். அதை ஒரு பவுலில் சேர்த்துட்டு டொமேட்டோ சாஸ், நம்ம கட் பண்ணி வச்சக்கூடிய வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 லெமன் மட்டும் மெட்டாப்பில் சேர்க்கினா நல்லாயிருக்கும். ஒரு மாதிரி புளிச்ச மாதிரி 1/2 லெமன் ஜூஸ் சேர்த்துட்டு மேலே லைட்டாக புதினா மல்லி மட்டும் சேர்த்துருக்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியும், ரொம்பவுமே சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ரெசிபிஸ் பார்க்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து என்ன ரெசிபி பண்ணலான்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பாய். ஹலோ, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சிம்பிளான ஒரு லேஸ் வச்சு எப்படி ஷேர் பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம். அதுக்கு நான் வெஜிடபிளுக்கு வந்து ஆனியன் எடுத்திருக்கேன். ஆனியன், கேரட் இதெல்லாம் வந்து சாப் பண்ணி எடுத்துக்கலாம். ஆனியனை சாப் பண்ணிவிட்டு நான் இன்றைக்கி ரெட் கேப்சிகம் எடுத்திருக்கேன். அதுமாதிரி நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிக்கலாம். அடுத்து தக்காளி வந்து 2 கட் பண்ணி வச்சாச்சு. புதினா முன்னையும் அந்த மாதிரி கட் பண்ணி வச்சாச்சு. கேரட்டை வந்து பீல் பண்ணிவிட்டு வந்து கேரட் வந்து நம்ம முழுசாக போட்டோம்னா ரொம்ப